இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 2 த்விதீயः பாடः. லெசனோட பேரு அல்பானாமபி வஸ்துனாம் சம்ஹதிஹி காரிய சாதிகா. அல்பானாம் அபி வஸ்துனாம் சம்ஹதிஹி காரிய சாதிகா. அல்பனா அப்படின்னா ரொம்ப சின்ன பொருளாக அபி இருந்தாலும் கூட, அல்பானாம் அபி வஸ்துனாம், வஸ்துனாம் தான் பொருட்கள், ரொம்ப சின்ன பொருளா இருந்தா கூட சம்ஹதிஹி அதாவது அதனுடைய கலெக்ஷன்ஸ் ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட காரிய சாதிகா அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பொருளா இருந்தா கூட நம்மளுக்கு அது அந்த கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. இது சன்ஸ்கிருத்ல ஒரு சூக்தி, அதாவது ஒரு ப்ரோவர்ப். இந்த ப்ரோவர்ப் இந்த லெசன்ல எதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த லெசனோட ஸ்டோரிக்கும் இந்த ப்ரோவர்ப்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். லெசன் பார்க்கலாம். கானிச்சன் மித்ராணி வித்யாலஸ்ய கிரீஷ்மாவகாஷே புண்ணிய கஷேத்ர தர்ஷனாய தேவபூமிம் உத்தராகண்டம் ஆகச்சன். கானிச்சன் மித்ராணி அதாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வித்யாலஸ்ய கிரீஷ்ம அவகாஷே ஸ்கூலினுடைய கிரீஷ்ம அவகாஷே சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல புண்ணிய கஷேத்ர தர்ஷனாயே புண்ணிய கஷேத்திரத்தை பார்க்கறதுக்காக தேவபூமிம் லேண்ட் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராகண்டுக்கு வராங்க. ஆகச்சன் ஸோ எல்லாருமே உத்தராகண்டுக்கு போறாங்க. ததானிம் வர்ஷாரம்ப காலக ஆசித். ததானிம் அந்த சமயம், வர்ஷா ஆரம்ப காலக அதாவது மழை காலம் ஆரம்பிக்கிற சமயமாக இருந்தது. சர்வே அப்பி கௌரி குண்ட நாமகம் ஸ்தானம் பிராப்தவந்தக. எல்லாருமே கௌரி குண்டம் அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிட்டாங்க. யதாத்தே ஸ்ரீ கேதார கஷேத்ரம் ஆரோஹந்தः ஆசன் ததா லக்ஷ்ய பிராப்தேஹி பூர்வம் வேகேன விருஷ்டிஹி ஆரப்தா. யதாத்தே ஸோ எப்போ அவங்க ஸ்ரீ கேதார கஷேத்திரம், ஸ்ரீ கேதர் கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஆரோஹந்தக அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஆசன் ததா அந்த சமயத்துல லக்ஷ்ய பிராப்தேக பூர்வம் அதாவது அவங்க அந்த இடத்த போய் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே வேகேன விருஷ்டிஹி ஆரப்தா ரொம்ப வேகமா ரொம்ப பலத்த மழை அங்க வந்துடுச்சு. சஹசா சர்வத்திர அந்தகாரக பிரசுத்தக. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சடனா எல்லா இடத்துலயுமே ஃபுல்லா டார்க்னஸ் வந்துருச்சு. வேகமா மழை வருது அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லா டார்க் ஆயிடும் இல்லையா, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் சூழ்ந்து டார்க் ஆயிடுச்சு. நத்யாக தீவிர ஜல வேகேன சேத்துஹு பக்னஹ. நதியாக இந்த நதி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நதியினுடைய தீவிர ஜல வேகேன அதாவது கரண்ட் ஆஃப் வாட்டர் ரொம்ப வேகமா இருக்கிறது, அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ஃப்ளோ ரொம்ப வேகமா இருந்த காரணத்தினால சேத்துஹு அதாவது இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பக்னஹ புரோக் ஆயிடுச்சு, உடஞ்சிடுச்சு. அவங்க ஏறி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் ஆனது உடஞ்சிடுச்சு. பர்வதஸ்கலனம் சஞ்சாத்தம். இப்ப என்ன அங்க நடந்துருச்சு அப்படின்னா, அதே ஒரு மாதிரி மண் சரிவம் லேண்ட் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மவுண்டன்ல இருந்து லேண்ட் ஸ்லைடும் அந்த பலத்த மழைனால அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. சர்வே அப்படி உச்சஸ்வரேன அக்ரந்தன் ஈஸ்வரம் பிரார்த்தயந்த ச ஏ பகவான் ரக்ஷ அஸ்மான் ரக்ஷ இதி. எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்சஸ்வரேன, இப்ப எல்லாருமே ரொம்ப ரொம்ப லவுட் வாய்ஸ்ல அக்ரந்தன் அதாவது அழுதுகிட்டே லவுட் வாய்ஸ்ல ஈஸ்வரம் பிரார்த்தயந்த ச ஸோ கடவுளை பிரார்த்தனை பண்றாங்க. என்னன்னா ஏ பகவான் ரக்ஷ அஸ்மான் ரக்ஷன் எங்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரி, சேவ் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயந்துகிட்டே அழுதுட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சர்வேஷாம் அதைரியம் திருஷ்டுவா நாயகः சுதீரः சர்வான் சாம்த்வயம் பிரேரயன் ச அவதத். இப்ப எல்லா இடத்துலயுமே சர்வேஷாம் எல்லார்கிட்டயுமே அதைரியம் இடத்துல ஒரு பொறுமை இல்லாம ரொம்ப பயத்தோட இருக்கிறாங்க, அதுதான் இங்க அதைரியம் சொல்றாங்க. அதைரியம் திருஷ்டவா எல்லாரிடத்துலயும் இந்த மாதிரி ஒரு
சூழ்நிலையை பார்த்துட்டு நாயக்கக அதாவது லீடரான சுதீர் என்ன சொல்றான் அப்படின்னா சர்வான் சாந்தவயன் எல்லாரையும் கன்சோல் பண்றான், சமாதானப்படுத்திட்டு பிரேரையன் அதே சமயத்துல என்கரேஜும் பண்றான். அப்ப என்ன சொல்றான்னா நாயக்கக என்ன சொல்றான் பாருங்க, ஐபோ மித்ராணி, ஹே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்மின் விபத்த காலே வயம் தைரியம் அவலம்பிய கமபி உபாயம் சிந்தையாமஹ. அஸ்மின் விபத்த காலே, இந்த மாதிரியான கிரைசிஸ் அதாவது விபத்தி ரொம்ப ஆபத்தான சமயத்துல வயம் தைரியம் அவலம்பிய, நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப தைரியமா பொறுமையை கடைபிடிச்சு ரொம்ப தைரியத்தோட அவலம்பிய அதாவது தைரியத்தை நம்பி கமப்பி உபாயம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றோம். தினேஷக, அப்ப தினேஷக என்ன சொல்றான், சவிஷாதம் அதாவது ரொம்ப சோகத்தோட அவன் சொல்றான், அரே பிராத்தக கிம் வதசி அஸ்மாக்கம் மிருத்யுஹு ஏவ சன்னிகடே அஸ்தி ஏவம் சேத் கதம் உபாயம் சிந்தனியக. ஸோ அவன் என்ன சொல்றான், அரே பிராத்தக, ஏ பிரதர், கிம் வதசி நீ என்ன சொல்ற, அஸ்மாக்கம் மிருத்யுஹு ஏவ சன்னிகடே அஸ்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெத்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு, இமினண்டா நமக்கு டெத்து நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியுது. ஏவம் சேத் கதம் உபாயம் சிந்தனியாக, அப்படி இருக்கும்போது எப்படி உபாயம் சொல்யூஷன் நான் யோசிக்க முடியும் அப்படின்னு வந்து தினேஷ் கேட்கிறான். நாயக்கக மித்ர விஷாதம் மா குரு யதா விருஷ்டிஹி சாந்தா வாதாவரணம் ச ஸ்வச்சம் பவிஷ்யதி ததா வயம் சம்பூய சேதும் மார்க்கம் ச நிர்மாய புனः ஸ்வலக்ஷயம் பிரதி கமிஷ்யாமஹ. மித்ர ஃப்ரெண்ட், விஷாதம் மா குரு அதாவது நீ டிப்ரெஸ் ஆகாத, நீ கஷ்டப்படாத. யதா விருஷ்டிஹி சாந்தா, எப்போ வந்து இந்த மழை வந்து சப்சைட் ஆகும் இல்லையா, மழை அடங்கும், சப்சைட் ஆகும்போது அப்ப என்ன ஆகும், வாதாவரணம் ச ஸ்வச்சம், அதே மாதிரி அந்த டைம்ல இந்த அட்மாஸ்பியரும் கிளியர் ஆகும். அதாவது இப்ப டார்க்கா இருக்கு இல்லையா, அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு கிளியர் ஆகும், பவிஷ்யதி ஆகும். ததா வயம், அந்த சமயத்துல நாம சம்பூய சேத்தும், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிரிட்ஜையும் சரி மார்க்கம் அதாவது நம்மளுடைய வே, நம்ம எந்த வழியா போகணுமோ அந்த வழியும் ச நிர்மாய புனக, நம்ம திரும்பவும் அதை வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி செய்து ஸ்வலக்ஷயம் பிரதி கமிஷ்யாமஹ, நம்மளுடைய டெஸ்டினேஷனை நம்ம கண்டிப்பா ரீச் பண்ண முடியும், போகலாம் அப்படின்ற மாதிரி சுதீர் சொல்றான். இப்ப சுரேஷக என்ன சொல்றான், ये तस्यां स्थितौ वयं किमर्थत् अत्यन्त दुःसाध्यम् असंभवं च कार्यं कर्तुं शक्नुमः. यतस्यां स्थितौ, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வயம் நாம் வி கிமேதத், கிமேதத்னா கிம் பிளஸ் ஏதத், ஸோ இந்த மாதிரியான எப்படி இந்த மாதிரியான அத்தியந்த துக்சாத்தியம், ஸோ ரொம்ப முடியாத, அத்தியந்தனா அட் மோஸ்ட், துசாத்தியம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான, அதே மாதிரி அசம்பவம் இம்பாசிபிளான காரியம் கர்த்தும் சக்னுமக செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது அவர் சொல்றாரு இல்லையா, இந்த மழையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிட்ஜ் மாதிரி நம்ம ரீபில்ட் பண்ணிட்டு நம்ம நம்மளோட ரூட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம் சுதீர் சொல்றான். அதுக்கு சுரேஷ் கேட்குறான், எதஸ்யாம் ஸ்திதௌ, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வயம் கிம் ஏதத், நம்ம எப்படி இந்த மாதிரியான அத்தியந்த துக்சாதனம் ரொம்ப டிஃபிகல்ட்டான அதே சமயத்துல இம்பாசிபிளான விஷயத்த எப்படி செய்யறதுக்கு சக்னுமக பாசிபிள் அப்படின்னு கேட்குறான். நாயக்கக அதான் சுதீர் சொல்றான், பிரிய மித்ராணி வயம் ஆத்ம விஸ்வாச பலேன இதம் அசம்பவம் அபி காரியம் சம்பூவய அவசியம் சாதித்தும் சக்னுமஹ. பிரிய மித்ராணி அதாவது ஃப்ரெண்ட்ஸ், வயம் ஆத்ம விஸ்வாச பலேன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸால இதம் அசம்பவம், இந்த அசம்பவம் அதாவது இம்பாசிபிளான அபி காரியம், இம்பாசிபிள் அப்படி சொல்லக்கூடிய அந்த காரியத்தையும் சம்பூய, அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்தா யுனைட்டி ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க இல்லையா, சம்பூய அவசியம் சாதியுத்தும் சக்னுமக, சேர்ந்து இதை செஞ்சா கண்டிப்பா சாதியுத்தம், அது செய்யறதுக்கு பாசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். தேன அஸ்மாக்கம் லக்ஷ்ய பிராப்திஹி பிராணரக்ஷா சாபி பவிஷ்யதி. தேன அதனால, அஸ்மாக்கம் இந்த மாதிரி நம்ம செய்தா, தேன அஸ்மாக்கம் அதனால நம்மளுடைய லட்சிய பிராப்திகி நம்மளுடைய டெஸ்டினேஷனும் சரி, பிராணரக்ஷ நம்மளோட உயிரையும் நம்ம உயிரையும் கூட நம்ம காப்பாத்தலாம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்றாரு.
கபிலஹ, இப்போ அதில் இருக்கக்கூடிய கபில் அப்படின்றவன் சொல்கிறான், கிம் இதம் சம்பவதி, என்ன இது பாசிபிளாக நடக்குமா அப்படின்னு கேட்குறான். நாயக்கஹ நூனம் சம்பவதி மித்ர, கண்டிப்பாக இது நடக்கும். அஸ்மின் பிரசங் அகம் ஹிதோபதஷ்ய ஏகாம் கதம் ஸ்ராவயாமி. அஸ்மின் பிரசங்கே, இந்த மாதிரியான ஒரு அக்கேஷனில், இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில், அகம் நான், ஹிதோபதேஷஸ்ய ஏகாம் கதம், ஹிதோபதேஷத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கதையை ஸ்ராவயாமி நான் சொல்கிறேன். சர்வே அபி, எல்லாரும் சேர்ந்து, உத்கண்டாய, ரொம்ப ஆங்ஷியஸாக, ரொம்ப அது கவனிக்கணும், அந்த கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டில், அந்த ஆங்ஷியஸில் கா கதா, என்ன ஸ்டோரி, வது மித்ர வது, சொல்லு ஃப்ரெண்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சாவதானம் ஸ்ருணவந்து, நம்ம கேர்ஃபுல்லாக இந்த கதையை கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சுதீர் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த கதை தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அஸ்தி கோதாவரி தீரே ஏகோ விஷாலஹ ஷால்மலி தருஹு. அஸ்தி, ஸோ எந்தாவது ஒரு ஸ்டோரியில் உங்களுக்கு அஸ்தி அப்படின்றது ஆக்சுவலாக ப்ரெசன்ட் டென்ஸு. ஸ்டோரியில் உங்களுக்கு அஸ்தின்றது முன்னாடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டாக ஸ்டோரியில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை பாஸ்ட் டென்ஸாக எடுத்துக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அஸ்தி கோதாவரி தீரே, கோதாவரி நதியினுடைய கரையில், ஏகோ விஷாலக, ஒரு பெரிய, ஷாலமலி தருஹு, அதாவது ஷாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரு, ஒரு மரம் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே அஸ்தி. ஆக்சுவலாக அஸ்தினா இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ப்ரெசன்ட் டென்ஸில். பட் ஸ்டோரியில் நம்ம இருந்தது தா அப்படின்ற மாதிரி பாஸ்ட் டென்ஸில் எடுத்துக்கிறோம். அஸ்தி கோதாவரி தீரே ஏகோ விஷாலஹ ஷால்மலி தருஹு. தத்ர பிரதிதினம் தூர்தேஷாத் பக்ஷினஹ ஆகத்ய நிவசந்தி ஸ்ம. அந்த இடத்துல, அதாவது இந்த கோதாவரி தீரில் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல, தத்ர பிரதிதினம், டெய்லியுமே, தூர தேசாத், ரொம்ப தூரத்தில் இருந்து, பஞ்சமி விபக்தியில் கொடுத்துருக்காங்க, தூர தேசாத், தூர தேசத்தில் இருந்து, பக்ஷினக, நிறைய பறவைகள், ஆகத்திய வந்து, நிவசந்தி ஸ்ம, அங்கே வந்து வசிக்குமா. அத கதாச்சித் தத்ர கஷ்சித் வியாதஸ்தண்டுலகணான் விகீரிய ஜாலம் விஸ்தீரிய ச பிரச்சன்னோ பூத்வா ஸ்திதஹ. அத் கதாச்சித், அப்படி இருக்கும்போது, ஒரு சமயத்துல, தத்ர கஷ்சித், அந்த இடத்துல, கஷ்சித் ஏதோ ஒரு, வியாதஸ்தண்டுலகணான் அப்படின்னா வியாதக, வியாதகனா ஹண்டர், வியாதக பிளஸ் தண்டுலகணான், ரைஸ் கிரெயின்ஸ். ஓகே, ஸோ வியாதஸ் தண்டுலகண் ரெண்டும் சேர்த்து எழுதுறதுனால இங்கே இஸ் அப்படின்றது சேர்த்துருக்காங்க. இதை நம்ம சந்தியில் படிக்கும்போது நம்மளுக்கு புரியும் எதுக்காக அங்கே இஸ் சேர்த்துருக்காங்க. அப்போ வியாதக ஹண்டர் பிளஸ் தண்டுலகணான். அந்த ஹண்டர் என்ன பண்ணுறான், ரைஸ் கிரெயின்ஸை விக்கீரிய ஸ்கேட்டர் பண்ணுறான், எல்லா இடத்துலையுமே அப்படியே வந்து பரப்பி விடுறான். அந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு, ஜாலம் விஸ்தீரிய, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு நெட்டு, அந்த பறவைகளை பிடிக்கிறதுக்கான ஒரு நெட்டையும் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறாச்சு. பிரச்சன்னோ பூத்வா, இந்த மாதிரி செய்துட்டு ரொம்ப சீக்ரெட்டா, பிரச்சன்னோ பூத்வான ரொம்ப சீக்ரெட்டா, ஸ்திதக போய் நின்னுக்கிறான், ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னுக்கிறான். தஸ்மினேவ காலே சித்திரக்ரீவ நாமா கபோதராஜக சபரிவாரக ஆகாஷ மார்கே கச்சதி ஸ்ம. இப்போ என்ன நடக்குது, தஸ்மினேவ காலே, அந்த சமயத்துல, சித்திரக்ரீவ் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய கபோதராஜா, பிஜயனோட ராஜாவினுடைய சபரிவார், அவர் என்ன பண்றாரு, அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து ஆகாஷ மார்கே கச்சதி, ஸோ அது ஸ்கைல அப்படியே பறந்து வராரு. கேச்சன் கபோதாக வன மத்தியே தண்டுலகணான் அவலோக்கிய லோபகிருஷ்டா அபவன். கேச்சன் கபோதாக, ஸோ அந்த பறவைகளில் சில என்ன ஆகுது அப்படின்னா, வன மத்திய, இந்த வனத்தில் நடுவில் என்ன இருக்குது, தண்டுலக்கண நிறைய ரைஸ் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அவலோக்கிய, அதை பார்த்துட்டு, லோபகிருஷ்டாக, ரொம்ப கிரீட் ஆகுது, ஆசைப்படுது, அங்கே நிறைய அரிசி இருக்கே, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லோபா கிருஷ்டாக அபவன், ரொம்ப வந்து கிரீடாக பேராசை வருது அதுக்கு. தத்தோ சித்திரகிரீவக தண்டுலகண லுப்தான் கபோதான் ஆவதத். அந்த சமயத்தில் சித்திரகிரீவ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது அந்த பிஜியோனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏஜான ஒரு பர்சன் இருக்காருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பர்சனை நான் மீன் பண்ணுறது பறவையை தான், சித்திரகிரீவக தான் நான் மீன் பண்ணுறேன். சித்திரகிரீவக தண்டுலகண லுப்தான, இந்த அரிசி கிரெயின்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்படக்கூடிய கபோதான் அந்த பறவைகள் கிட்ட சொல்கிறாரு, குதோ அத்ர நிர்ஜனே வனே தண்டுலகணானாம் சம்பவக தத்
நிரூபியதாம். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குதோ அத்ர அப்படின்னா என்ன மீனிங் இதுன்னா குத்தக பிளஸ் அத்திரன்னு அர்த்தம். குத்தக அப்படின்னா எப்படி, அத்திர எப்படி அந்த இடத்துல, அத்திரனா இங்கே, நிர்ஜனே வனே அதாவது எப்படி இந்த இடத்துல நிர்ஜனே ஜனங்களே இல்லை, ரொம்ப அலூஃபா இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல தண்டுலகனான் சம்பவக அங்க எப்படி ரைஸ் கிரெயின்ஸ் வரும், அது பாசிபிலிட்டி இருக்கா, தண்டுலகனான் சம்பவக தத் நிரூபியதாம் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போய் நம்ம அதை சாப்பிடலாம். ஏன்னா அந்த இடத்துல ரைஸ் கிரெயின்ஸ் வரதுக்கான சான்ஸே இல்லை. நீங்க அதை பார்த்துட்டு ஆசைப்படுறீங்க இல்லையா, குத்தக அத்திர. ஸோ எப்படி அந்த இடத்துல, அதுவும் நிர்ஜனே வனே யாரும் இல்லாத இந்த வனத்துல தண்டுலக்கனான் சம்பவக ரைஸ் கிரெயின்ஸ் பாசிபிள் தத் நிரூபியதாம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கஷ்டித் வியாதோ அத்திர பவேத் அப்ப ஏதோ ஒரு வியாதக அத்திர, அதான் வியாதோ அத்திரன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த வேர்டு வியாதோ அத்திர. அப்ப ஏதோ ஒரு ஹண்டர் அந்த இடத்துல இருக்கிறான். சர்வதா அவிச்சாரம் கர்ம ந கர்த்தவியம் எல்லாருமே சர்வதா அவிச்சாரிதம் அதாவது யோசிக்காம, அவிச்சாரிதம் கர்ம யோசிக்காம ஒரு செயலை ந கர்த்தவியம் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சித்திரகிரீவர் சொல்ற. ஏத தத்வச்சனம் ஸ்ருத்வா கச்சித் கபோதஹ சதர்ப்பம் ஆவதத் ஆஹ் கிமர்த்தம் ஏவம் உச்சியதே. ஸோ இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே ஏதத் வச்சனம் இந்த வச்சனத்தை, அதாவது சித்திரகிரீவ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஸ்ருத்வா அதை கேட்டுட்டு கஷ்டித் கபோதக ஒரு கபோதக அதுல இருக்கிற ஒரு வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா சதர்ப்பம் ஆவது ரொம்ப ப்ரௌடா அது சொல்லுது. ஆஹ கிமர்த்தம் ஏவம் உச்சியதே. ஆஹா கிமர்த்தம், கிமர்த்தம்னா எப்படி, ஏவம் உச்சியத்தை இது எப்படி சரிப்பட்டு வரும், இது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அதுல இருக்கிற ஒரு கபோதக ரொம்ப ப்ரௌடா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ஒரு ஸ்லோகன்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு ஹிதோபிஷத்துல இருக்க ஒரு ஸ்லோகம் தான். விருத்தானாம் வச்சனம் கிராஹ்யாம் ஆபத்த காலே ஹுயுப்பஸ்திதே சர்வத்ரவம் விசாரே தூ போஜனம் அபி அப்ரவர்த்தனம். ஸோ இதனுடைய அன்வயக பாருங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய பத விஜேத் அதாவது வேர்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். விருத்தானாம் வச்சனம் கிராஹய ஆபத்த காலே. ஸோ இதை நம்ம ரெண்டா பிரிக்கணும். கிராஹயாம், கிராஹயாம்னா கிரகிச்சுக்கணும், நம்ம எடுத்துக்கணும். ஆபத்த காலே விருத்தானாம் வச்சனம் அதாவது ஏஜான பர்சனுடைய எல்டர்லி பர்சனுடைய வச்சனம் அவங்களுடைய வாக்குகளை அவங்களுடைய சொல்லை கிராஹயாம் ஆபத்த காலே நம்ம ஆபத்து காலத்துல எடுத்துக்கணும். ஹூ அபஸ்திதே அப்படின்னா ஹுய அபஸ்திதே அப்படின்னா இதை எப்படி பிரிக்கணும்னா ஹீ பிளஸ் உபஸ்திதே. ஹீ அப்படின்னா வாஸ்தவமே இன் ரியாலிட்டி, உபஸ்திதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆபத்து காலம் நம்மளுக்கு வரும்போது கண்டிப்பா நம்ம எல்டர்லி பர்சனுடைய வசனத்தை நம்ம எடுத்துக்கணும், அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கணும். ஹி உபஸ்திதி. சர்வத்ரைவம் அதாவது சர்வத்ர பிளஸ் ஏவம், சர்வத்ர எல்லா இடங்களிலுமே, விசாரே தூ எல்லா இடத்துலயும் நம்ம யோசிச்சு நடந்துக்கணும். தூ போஜனே அபி அப்ரவர்த்தனம் ஆனா போஜனமே அதாவது நம்மளுக்கு சாப்பாடுன்னு வரும்போது போஜனே அப்பி அப்ரவர்த்தனம் அப்படின்னா அந்த சமயத்துல அதை நம்ம அதாவது அதை நம்ம வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. போஜனத்தை நம்ம வெயிட் பண்ண வைக்க கூடாது, போஜனம்னு கிடைக்குமோ நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னா சர்வத்ரயம் விசாரே தூ எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை சொல்லி நம்ம நடக்கணும். போஜனம் அப்படி அப்ரவர்த்தனம், அப்ரவர்த்தனம் அப்படின்னா ஆரம்பிக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்ப என்ன மீன் பண்றாங்க, போஜனம் செய்யும் போது இந்த மாதிரி விசாரங்களை இந்த மாதிரி தாட்ஸை நம்ம ஆரம்பிக்க கூடாது, நம்ம செஞ்சிடணும் அப்படின்றத ரொம்ப ப்ரௌடா அந்த ஒரு பிஜியான் சொல்லுது. தஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா இந்த வச்சனத்தை கேட்டு சித்திரகிரீவஸ்ய ச அவ்யாம் கிருத்வா சர்வே கபோதாக பூமௌ அவதீரிய தண்டுலகனான் போக்தும் பிரவர்த்தாக. தஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா இந்த மாதிரி ப்ரௌடா ஒரு கபோத்தக் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுட்டு சித்திரகிரீவஸ்ய ச
அவக்யாம் கிருத்வா, அவரை வந்து எல்லாருமே டிஸ்ஓபே பண்ணிட்டு, அவர் சொன்னார் இல்லையா இது எப்படி இங்க வந்ததுன்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிடலாம்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை டிஸ்ஓபே பண்ணிட்டு சர்வே கபோதாக எல்லா பீஜியன்ஸும் பூமௌ அவதீரிய, அந்த பூமியில அந்த கிரவுண்ட்ல இருந்த அவதீரிய அப்படின்னா அந்த கிரவுண்ட்ல இறங்கி, அதாவது மேல பறந்துட்டு இருந்தாங்க இல்லையா, கிரவுண்டுக்கு இறங்கி ஏர்த்துக்கு இறங்கி தண்டுலக்கனான போக்தும், அந்த அரிசிகளை சாப்பிட்றதுக்கு, போக்தும்னா கன்சியூம் பண்றதுன்னு அர்த்தம், கன்சியூம் பண்றதுக்கு பிரவர்த்தாக அதுல வந்து என்கேஜ் ஆயிட்டாங்க, அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அனந்தரம் தே சர்வே தேன ஜாலேன பத்தாக, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா எல்லோருமே அந்த ஜாலேன அந்த நெட்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. அபவன் அனந்தரம் தே சர்வே தேன ஜாலேன, அந்த நெட்டில் பத்தாக அபவன், ஸோ அதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ததோ யஸ்ய வச்சனாத் கபோதாஸ்தத்ர பத்தாஸ்தம் சர்வே திரஸ்குர்வந்தி ஸ்ம. ததோ, இந்த மாதிரி எல்லாருமே நெட்ல மாட்டின உடனே ததோ யஸ்ய வச்சனாத், ஸோ யாருடைய அந்த வாக்கினால, யாருடைய அந்த பேச்சினால, கபோதா அதாவது எந்த பீஜியனுடைய, கபோதக பிளஸ் தத்ர அப்படி எடுத்துக்கணும். இஸ் வந்துச்சுனாலே நம்ம அதை ரெண்டா பிரிக்கணும். கபோதக பிளஸ் தத்ர அப்படின்னா அந்த பேர்டை அந்த இடத்துல, பந்தாக பிளஸ் தம், ஸோ எந்த பேர்டினுடைய வார்த்தைகளால இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து பிடிப்பட்டாங்களோ, தம் அவரை சர்வே திரஸ்குர்வந்தி ஸ்ம, எல்லாருமே அவரை இப்ப ரிஜெக்ட் பண்ணி அவரை கர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் நெட்ல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் எந்த பேர்டால, ததோ யஸ்ய வச்சனாத் கபோதக தத்ர, கபோக தத்ர யஸ்ய வச்சனாத், எந்த கபோத்தினுடைய அந்த இடத்துல வசனத்தினால அவங்க மாட்டினாங்களோ அதை வந்து அந்த பேர்டை, அந்த பர்டிகுலர் பேர்டை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதம் திருஷ்டுவா சித்திரகிரீவக ஆவதத், இப்ப இதை பார்த்துட்டு அந்த பேர்டை எல்லாரும் திட்டுறாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு சித்திரகிரீவ் சொல்றாரு அயம் அஸ்ய தோஷோனா, அது அவருடைய ஃபால்ட் கிடையாது. அநாகத விபித்தாம் கோவா கியாத்தும் சமர்த்தக, அநாகத விபித்தம், அதாவது இந்த மாதிரி ஒரு விபக்தி நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது, அதாவது வராத ஒரு ஆபத்தை கோவா கியாத்தும் சமர்த்தக, அது யாருக்கு தெரியும், இந்த மாதிரி வரும்ன்றது யாருக்கு தெரியும். அதோ அஸ்மின் விபத்த காலே அஸ்மாபிஹி அஸ்ய திரஸ்காரம் அகிருத்வா கஷ்சன் உபாய சிந்தனியஹ, அதோ அஸ்மின் விபத்த காலே, அதனால நம்ம இந்த விபத்த காலத்துல, அத்தக மீன்ஸ் தேர்ஃபோர், அத்தக பிளஸ் அஸ்மின், அத்தக அஸ்மின் விபத்த காலே, அதனால இந்த ஆபத்தான சமயத்துல அஸ்மாபிஹி அஸ்ய திரஸ்காரம் ஆகிருத்துவா, நம்ம எல்லாரும் அவரை ரிஜெக்ட் பண்றதை விட்டுட்டு, அகிருத்துவா கஷ்சன் உபாய சிந்தனிய, ஏதாவது ஒரு உபாயம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யதோஹி விபத்த காலே விஸ்மய ஏவ கபுருஷ லக்ஷணம் சத்புருஷானாம் லக்ஷணம் தூ. யதோஹி விபத்த காலே, எப்படி ஒரு விபத்த காலத்துல, விஸ்மயக ஏவ கபுருஷ லக்ஷணம், விஸ்மயக அப்படின்னா இந்த இடத்துல சர்ப்ரைஸ்ன்னு எடுத்துக்க கூடாது, இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும், அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லா நின்றுடுறோம், என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம அப்படியே நின்றுடுறோம் இல்லையா, அதுதான் இங்க விஸ்மயகன்னு கொடுத்துருக்காங்க. யதோஹி விபத்த காலே விஸ்மயக ஏவ, இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம அப்படியே நிக்கிறது தான் கபுருஷ லக்ஷணம், அதாவது ஒரு கவர்டு கோழையோடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விபத்த காலத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே திகைச்சு நின்றுடுவோம். சத்புருஷானாம் லக்ஷணம் தூ, அதாவது ஒரு ரைட்டியஸ் பர்சன், ஒரு நல்ல பர்சன், பிரேவான பர்சனுடைய லக்ஷணம் என்ன அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். விபதி தைரிய மதா அபூயிதே ஷமா சதசி வாக் பட்டுதா யுதி விக்ரமஹ யஷசி ச அபிருச்சிர் வியசனம் ஸ்ருதௌ பிரகூர்த்தி சித்தமிதம் ஹி மகாத்மனாம். விபத்தி தைரியம், ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்ஸை நம்ம பிரித்து படிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். விபத்தி தைரியம் அத் அபூதியே ஷமா, அதாவது விபத்தி தைரியம் அதாவது அட்வர்சிட்டி, ஆபத்து காலத்தில் தைரியம், பேஷன்ஸாக இருக்கணும். அது அபூதியே ஷமா, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராஸ்பரிட்டி இருக்குது, நீங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கிற அந்த காலத்தில் ரொம்ப ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற குவாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். விபத்தி தைரியம் அத் அபியூதயே ஷமா, அபியூதய ப்ராஸ்பரிட்டியான காலத்தில் நம்மளுக்கு ஷமா ஃபர்கிவ்னஸ் இருக்கணும். சதசி வாக்கு
பட்டுதா. சதசி அப்படின்னா அசம்பிளி. ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது, ஒரு சபையில நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா வாக்கு பட்டுதா, எலகுவன்ஸ் இன் ஸ்பீச். நம்மளுடைய அந்த வார்த்தைகள்ல வந்து அந்த எலகுவன்ஸ் இருக்கணும். யுதி விக்ரமக, அதே மாதிரி பேட்டில்ல போர் செய்யும் போது உனக்கு அந்த விக்ரமக அப்படின்னா கரேஜ், ப்ரௌவஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யஷசி ச அபிருச்சி. யஷசி அதாவது ஃபேம்னு சொல்றாங்களே, அந்த புகழ்ல வந்து நம்மளுக்கு அபிருச்சி அப்படின்னு சொல்றாங்க. ச அபிருச்சி. அபிருச்சி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, அதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்ருதவ் அப்படின்னா நாலேஜ், வேதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, சாஸ்திரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த படிப்புன்ற அந்த நாலேஜ்ல வியசனம். வியசனம்னா அடிக்ஷன், ரொம்பவும் ஈடுபாடாக இருக்கணும். நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறதுல நம்ம ரொம்ப ஈடுபாடாக இருக்கணும். பிரகிருதி சித்திம் இதம். ஸோ பிரகிருதி சித்திம் அப்படின்னா நேச்சராக இருக்கக்கூடியது. இதம் இந்த நேச்சராக இருக்கக்கூடியவங்க தான் மகாத்மனா. ஸோ கிரேட் குவாலிட்டிஸ், இந்த மாதிரி கிரேட் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க நேச்சுரலாகவே அவங்களுக்கு இந்த மாதிரியான கிரேட் குவாலிட்டிஸ் இருக்கும். அவங்க தான் மகாத்மனாம், கிரேட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஆபத்து காலத்தில் ரொம்ப தைரியத்தோட ரொம்ப பொறுமையை கடைப்பிடிச்சு அதுக்கான சொல்யூஷன்ஸை பார்ப்பாங்க அப்படின்றத அந்த ஸ்லோகன் நம்ம சொல்லக்கூடிய மீனிங். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க. அதோ அதுனா அஸ்மாபி தைரியம் வலம்பிய பிரதிகார சிந்தையதாம். இப்போ அதோ அதுனா அதனால, அத்தஹ பிளஸ் அதுனா, அதோ அதுனா அதனால நம்ம இப்போ அஸ்மாபிபி நாம் எல்லாரும் தைரியம் வலம்பிய தைரியத்தை கடைப்பிடிச்சிட்டு, தைரியத்தை நம்பிக்கையாக கொண்டு, பிரதிகார சிந்தயதாம். ஸோ ஒரு பிரதிகாரம், இதுக்கு ஒரு சொல்யூஷனை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரிய மித்ராணி லகுனாம் அபி வஸ்துனாம் சம்ஹதிஹி காரிய சாதிகா பவதி இதி நீதி வச்சனம் லோக சித்தம். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, பிரிய மித்ராணி ஃப்ரெண்ட்ஸ், லகுனாம் அபி. ஸோ இந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு வந்து டாபிக்காக கொடுத்துருக்காங்க. லகுனாம் அபி சின்ன பொருளாம் இருந்தாலும் கூட, லகுனாம் அபி வஸ்துனாம் சின்ன பொருளாம் இருந்தா கூட, சம்ஹதிஹி அந்த கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ். தமிழில் கூட நம்மளுக்கு ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிற சூக்தியும் சொல்கிறாங்க. நம்ம ப்ராவர்ப்னு சொல்கிறது நம்ம சூக்தின்னு சொல்கிறோம் இல்லையா. லகுனாம் அபி வஸ்துனாம் சம்ஹதிஹி. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கலெக்ஷன் ஆஃப் சின்ன சின்ன பொருள் கூட காரிய சாதிகா பவதி, ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடும், ஏதாவது ஒரு காரியத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவும். இதி நீதி வச்சனம் லோக சித்தம். இந்த மாதிரியான ஒரு ப்ராவர்ப், மாரல் ப்ராவர்ப்ஸ் வந்து லோக சித்தம், எல்லாமே உலகத்துக்கே தெரிஞ்சது இந்த ப்ராவர்ப். அத்தஹ அஸ்மாபிஹி சர்வைஹி ஏக சித்தி பூய ஜாலம் ஆதாய உட்டியதாம். அதனால அஸ்மாபிஹி நாம எல்லோரும், சர்வைஹி எல்லாரும் சேர்ந்து, ஏக சித்தி பூய, ஏக சித்தி, சித்தினா மைண்ட், ஏக சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனதா பூய ஒரு மனதா கொண்டு நம்ம என்ன பண்ணோம், ஜாலம் ஆதாய, ஆதாயனா எடுத்துக்கிட்டு, இந்த நெட்டையும் எடுத்துக்கிட்டு, உட்டியதாம் இந்த நெட்டையும் சேர்த்து நம்ம எல்லாருமே பறந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏவம் விசாரிய சர்வே பக்ஷினக ஜாலம் ஆதாய உத்பதித்தாக. இந்த மாதிரி யோசிச்சுட்டு எல்லா பட்சிகளும், எல்லா பேர்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஜாலம் ஆதாய அந்த நெட்டையுமே எடுத்துக்கிட்டு, உத்பதித்தாக நெட்டையும் எடுத்துகிட்டே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அனந்தரம் சா வியாதக, வியாதகனா இந்த ஹண்டர். அதுக்கப்புறம் இந்த ஹண்டர் என்ன பண்றான், சூதூராத் ஜாலாபஹாரகான் தான் அவலோக்கிய பశ్చాத் ஆதாவத் பரம் தஸ்ய திருஷ்டிபதாத் தூரம் கதேஷு பக்ஷேஷு ச வியதோஹு நிவர்த்தக. அனந்தரம் ச வியாதாக. அதுக்கப்புறம் அந்த வியாதக என்ன பண்றான், அந்த ஹண்டர் என்ன பண்றான், சூதூராத் ரொம்ப தூரம் வரைக்கும், ரொம்ப தூரத்துல இருந்து, ஜாலம் அபஹாரகான், அபஹாரகானம் எடுத்துக்கிட்டு, அதாவது அபகரிச்சுக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஜாலம் அபஹாரகான் தான், அந்த ஜாலத்தை எடுத்துட்டு போற அவங்களை அவலோக்கிய பார்த்துட்டு, பశ్చాத் ஆதாவத் அவங்க பின்னாடியே, ஆதாவத் ஓடிட்டும் போறான். பரம் தஸ்ய அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, திருஷ்டி பதாத் தூரம், அவன் கண்ணுல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டாங்க, அவனால பாக்குற தூரம் வரைக்கும் அவன் ஓடி போனான். திருஷ்டி பதாத் தூரம் கதேஷு பக்ஷிஷு, அதாவது திருஷ்டிக்கு ரொம்ப தூரத்துல போன அந்த பக்ஷிகளை சா வியாதோ நிவர்த்தக, அந்த வியாத என்ன பண்றான்,
அந்த ஹண்டர் என்ன பண்றான், நிவர்த்தக விட்டுடுறான். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓடிட்டே போனா அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டான். அத வியாதம் நிவர்த்தம் திருஷ்டவா கபோதக உக்தவந்தக. ஸோ அந்த வியாதம் அந்த ஹண்டரால் விடப்பட்டு அதை பார்த்த திருஷ்டவா கபோத்தக, அதை பார்த்த உடனே அந்த கபோத்தக எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உக்தவந்தக கபோத்தாக உக்தவந்தக சுவாமின் கிமிதானிம் கர்த்தும் உச்சிதம். சுவாமின் அதாவது சித்திரகிரிவிட்ட கேட்குறாங்க, சுவாமின் கிமிதானிம் அப்படின்னா கிம் இதானிம் இப்ப என்ன, இதானிம்னா இப்ப நவ், கிம் என்ன, கர்த்தும் உச்சிதம் என்ன செய்யறது கரெக்டா இருக்கும், எது ஃபேரா இருக்கும்னு சொல்றாங்க. சித்திரகிரீவ உவாச், இப்ப சித்திரகிரீவ என்ன சொல்றாரு, பிரிய கபோத்தாக, ஸோ என்னுடைய பிரியப்பட்ட கபோத்தாக, அஸ்மாக்கம் மித்ரம் ஹிரண்யகோ நாம மூஷக ராஜக கண்டகி தீரே சித்திரவனே நிவசதி. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டான ஹிரண்யகோ நாம், அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிரண்யக. ஹிரண்யக அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய மூஷக ராஜக, அதாவது மவுசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எலி கண்டகி தீரே, கண்டகி தீரேன்னா அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர், கண்டகின்றது கங்கா ரிவரை சொல்றாங்க, அதனுடைய அந்த கரையோரத்துல சித்திரவனி, அங்க இருக்கிற வனமோட பேரு சித்திரவன், சித்திரவனியை நிவசதி அங்க வசிக்கிறான். ஸோ அஸ்மாக்கம் பாஷான் தந்தபலேன சேத்ஸ்யதி, அவன் என்ன பண்ணுவான், நம்மளுடைய இந்த பாஷான் இந்த ரோப்ஸ் எல்லாம், இப்போ நெட்டில் இருக்கு இல்லையா, நெட்டில் இருக்கிற அந்த ரோப்ஸ் எல்லாம் தந்தபலேன அவனுடைய பல்லினுடைய பலத்தால சேத்ஸ்யசி கட் பண்ணிடுவான். ஏதத் ஆலோச்சிய சர்வே ஹிரண்யகஸ்ய விவர சமீபம் கதாக. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு எல்லாரும் ஹிரண்யக இருக்கா இல்லையா, அவனுடைய ஹிரண்யக விவர சமீப, விவரக்கம் அப்படின்னா வந்துட்டு ஹோல்ஸ்ன்னு அர்த்தம். இந்த எறும்பு புத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் விவரன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிறது அந்த எலியினுடைய பரோ, அதுக்கும் விவரம் சொல்லுவாங்க. ஸோ விவர சமீபம் கதாக, அந்த இடத்துக்கு எல்லாருமே போறாங்க. ஹிரண்யகஷ்ச சர்வதா அனிஷ்ட சங்கையா ஷத் துவாரம் விவரம் கிருத்வா நிவசதி. ஹிரண்யகஷ்ச, அதாவது ஹிரண்யகஹ பிளஸ் ச சர்வதா, அவன் எப்பயுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப பயந்துக்கிட்டு, அனிஷ்ட சங்கையா அவருக்கு நிறைய பயம் இருக்கும், அதாவது என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த டவுட்லயே அவர் என்ன பண்ணுவார்னா ஷத் துவாரம் விவரம் கிருத்வா 100 டோர்ஸ், அவருடைய அந்த பரோல பார்த்தீங்கன்னா 100 டோர்ஸ் இருக்குமா, அந்த மாதிரி 100 டோர்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள அவர் வசிக்கிறார். தத்தோ ஹிரண்யகஹ கபோதானாம் அவபாத பயாத் சகிஸ்தூஷினிம் ஸ்திதஹ. தத்தோ ஹிரண்யகஹ, இப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே நின்ன உடனே தத்தோ, அதாவது தத்தஹ பிளஸ் இரண்யகஹ தான் தத்தோ ஹிரண்யகஹன்னு கொடுத்துருக்காங்க. தத்தோ இரண்யகஹ கபோதானாம் அவபாத பயாம். ஸோ இந்த கபோதர்கள்லாம் வந்தாங்களே, இந்த பிஜியன்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்க. அவபாத அப்படின்னா அந்த சத்தத்தில் கேட்டு பயந்துக்கிட்டு, சகித்தஹ பிளஸ் தூஷினிம் ரொம்ப பயந்து பிளஸ் அது மாதிரி சைலண்டாக நின்றுட்டு இருந்துச்சு, உள்ளே போய் நின்றுட்டு இருக்கு. சித்திரகிரீவக உவாச் சகே ஹிரண்யகஹ, சித்திரகிரீவ என்ன சொல்றா, கூப்பிடுறா சகே ஃப்ரெண்ட் ஹிரண்யகஹ, கிம் அஸ்மாபிஹி சஹ ந சம்பாஷசே, என்ன எங்க கிட்ட நீ பேச மாட்டியா, அஸ்மாபிஹி சஹ எங்க கிட்ட ந சம்பாஷசே பேச மாட்டியா. தத்தோ ஹிரண்யகஹ தத் வச்சனம் பிரத்யபிக்யாய ஆனந்தேன त्वरया बहि निःसृत्य अब्रवीत्. चित्रग्रीव उवाच सखे हिरण्यक किम अस्माभिः सह न संभाषसे, न எங்ககிட்ட பேச மாட்டியான்னு கேட்டவன தத்தஹ ஹிரண்யகஹ தத் வச்சனம், தத்தஹ ஹிரண்யகஹ அந்த ஹிரண்யகஹ ச தத் வச்சனம் அந்த வச்சனம் அந்த வார்த்தைகளை பிரத்யபிக்யாய அதாவது ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு, யாருடைய வசனம் யாருடைய சத்தம் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. ஆனந்தேன ரொம்ப சந்தோஷமா ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆனந்தேன த்வரயா பஹிஹி, த்வரயா பஹிஹின்னா அந்த பரோ இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில நிஸ்ருத்ய அதுக்கு வெளியில வராரு. வெளியில வந்து அப்ரவீத் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஹ புண்ணியவான் அஸ்மி மம பிரிய சுஹர்த் சித்திரகிரீவக சமாயாத்தக. ஆஹ் புண்ணியவான் அஸ்மி, ஆஹா நான் ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டவன், நான் ரொம்ப புண்ணியவான். மம பிரிய சுஹர்த் என்னுடைய
டியர் ஃப்ரெண்டான சித்திரகிரீவக சமாயத்தக, சித்திரகிரீவ் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல அவரும் அந்த பரோவை விட்டுட்டு வெளியில வராரு. பாஷபத்தான் கபோதான் திருஷ்டுவா ச விஸ்மயம் ஸ்ரணம் ஸ்திதவா அவதத். பாஷபந்தான் கபோதான், அதாவது இந்த ரோப்ல பாண்ட் ஆகி இருக்கக்கூடிய இந்த பேர்ட்ஸ் எல்லாமே, இந்த பிஜியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸ்ரணம் சப் விஸ்மயம், ஸோ ஒரு நிமிஷம் ரொம்ப அம்யூஸ் ஆகிட்டு ஸ்திதவா அம்யூஸ் ஆகி நின்றுட்டு அவதத் சொல்றாரு, சகே கிம் ஏதத், என்ன இது, கிம் ஏதத். சித்திரகிரீவோ அவதத், சித்திரகிரீவ் சொல்றாரு, சகே ஏதத் அஸ்மாக்கம் விசாரஹீனதையாக ஃபலம், இது எங்களுடைய விசாரஹீனதையாக லேக் ஆஃப் தாட், நாங்கள் யோசிக்காம செய்ததினுடைய பலம் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய எங்களுடைய இது ஒரு பலம். பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எங்களுடைய ரிசல்ட், யோசிக்காம நாங்கள் செய்ததுக்கான ரிசல்ட். விசாரஹீனதையாக பலம். தத் ஸ்ருத்வா ஹிரண்யகः சித்திரகிரீவஸ்ய பந்தனம் சேத்தும் சத்வரம் உபசர்பதி. ஸோ இதை கேட்ட உடனே ஹிரண்யகः சித்திரகிரீவஸ்ய பந்தனம், சித்திரகிரீவ் இருக்கல அவளுடைய பந்தனம், அவர் அடைக்கப்பட்டிருக்க அந்த ரோப்பை சேத்தும் சத்வரம் ரொம்ப குயிக்கா உபஸ்ருதி அதை வந்து பண்றாரு. ததா சித்திரகிரீவோ ஆவதத், அப்ப சித்திரகிரீவ் என்ன சொல்றாரு, மித்ர மாமா ஏவம், வேண்டா வேண்டா இது வேண்டா, பூர்வம் மதாஸ்ரிதானாம் ஏதேஷாம் பாஷான் சின்னத்து பக்ஷாத் மம. ஸோ அவரோடத வந்து ரோப்பை கடிக்க போறாரு. அந்த ரேட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் சித்திரகிரீவனோட ரோப்பை வந்து குயிக்கா கடிக்க போகும். ததா சித்திரகிரீவோஹ ஆவதத், சித்திரகிரீவஹ ஆவதத், ததா சித்திரகிரீவோ அவதத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சித்திரகிரீவ் என்ன சொல்றாருன்னா, மித்ர மாமா ஏவம், இல்ல இல்ல இது வேண்டாம், பூர்வம் மதா ஸ்ருதானாம், அதாவது என்னை டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஏதேஷாம் பாஷான், இவங்க அடைக்கப்பட்டிருக்க இவங்களை எல்லாம் சின்னத்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணு, பஷ்சாத்மம் அதுக்கப்புறம் என்னுடையது. ஏததா கர்ணய ஹிரண்யகः பிரஹிஷ்டமனாக புல்கிதः சன் அப்ரவீத். ஏததா கர்ணய, இதை கேட்ட ஹிரண்யகः, இந்த ஹிரண்யகः என்ன பண்றான், பிரஹஷ்டமனாக, அதாவது ரொம்ப இஷ்டமான மனதுடன், புல்கிதः எக்ஸைட்டடாக, சன் அப்ரவீத் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சாது மித்ர சாது அனேன, சாது மித்ர சாது அதாவது வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி குட், அனேன ஆஸ்ரித வாத்சல்யேன. ஸோ ஆஸ்ரித வாத்சல்யேன அப்படின்னா நம்மளே வந்திருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப அன்பா, அதாவது நம்மளை சார்ந்து இருக்கிற பீப்புள் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறது. ஆஸ்ரித வாத்சல்யேன ரொம்ப அன்பா, துவம் த்ரிலோக்கியாஸ்யாபி, அதாவது பொசிஷன் ஆஃப் 3 வேர்ல்ட்ஸ், அந்த 3 உலகத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, 3 உலகம் சொல்லுவாங்க, அந்த 3 உலகத்தையும் சுவாமிதம் அட்டைன் பண்றதுக்குரிய பிராப்தும் யோக்யோ அசி, உனக்கு இப்ப என்ன சொல்ற, இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன வந்து நீ விடுவிக்க வேண்டாம், என்ன சார்ந்து இருக்கிறவங்களை ஃபர்ஸ்ட் விடுவின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை கேட்டு ரொம்பவும் சந்தோஷமா எக்ஸைட் ஆன இந்த மவுஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சாது மித்ர சாது வெரி குட் ஃப்ரெண்ட், அனேன ஆஸ்ரித வாத்சல்யேன ரொம்ப அஃபெக்ஷனோட, உன்னை சேர்ந்து இருக்க பீப்புளை ரொம்ப அஃபெக்ஷனோட இருக்கக்கூடிய நீ, உனக்கு நீ என்ன வந்து நீ வர்த் அப்படின்னு பார்த்தனா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் 3 வேர்ல்டு, த்ரிலோக்கியஸ்யாபி சுவாமிதம் பிராப்தும் யோக்யோஸ்மி, இந்த 3 உலகத்தையும் சென்று அடையக்கூடிய யோகியம் உனக்கு இருக்கு, அந்த மாதிரியான உள்ளம் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ததோ ஹிரண்யகः ஸ்வமித்ரைஹி சக சர்வேஷாம் கபோதானாம் பந்தனானி சின்னதி ஸ்ம. ததோ ததஹ ஹிரண்யகः, அதுக்கப்புறம் ஹிரண்யகः என்ன பண்றானா, ஸ்வமித்ரைஹி சக சர்வேஷாம், அவரோட ஃப்ரெண்டினுடைய சர்வேஷாம் கபோதானாம் எல்லா பிஜியன்ஸுடைய பந்தனானி சின்னதி ஸ்ம, எல்லாருடைய அந்த ரோப்ஸ் பைண்டா இருக்கிறத கட்டப்பட்டிருக்கிற அந்த ரோப்ஸ் எல்லாம் கடிச்சு இது பண்ணுது. சர்வே கபோதாக பாஷ விமுக்தாக அபவன், இப்ப எல்லா பிஜியன்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரோப்ஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகுது. சஹர்ஷம் புனக உட்டீய ஆகாஷ மார்கேன கச்சந்தः சர்வே கபோதாக ராஜானம் சித்திரகிரீவம் பிரசம்சந்தி. பவத்தः நீதி சிக்ஷயா நாயக தர்மேன ச வயம் சர்வே சுரக்ஷிதாக தன்யாக வயம். ஸோ அப்போ இந்த ஹிரண்யகः என்ன பண்ணுதுன்னா, அந்த ஹிரண்யக்கோட ஃப்ரெண்டினுடைய எல்லா கபோத் எல்லா பிஜியனுடைய ரோப்ஸையும்
ஃப்ரீ பண்ணி விட்டுடுது. சர்வே கபோத்தாக எல்லா கபோத்தமும் பாஷ விபூத்தாக அபோத் எல்லாமே ரோப்லேருந்து ஃப்ரீ ஆயிடுது. சஹர்ஷம் புனக அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா உட்டிய சஹர்ஷம் புனக உட்டிய ரொம்ப சந்தோஷம் அடைந்து திரும்பவும் பறந்து ஆகாஷ மார்க்கேன கச்சந்தக. ஸோ ஆகாஷ மார்க்கத்தில் பறக்கக்கூடிய சர்வே கபோத்தாக எல்லா பிஜியன்ஸும் ராஜானம் சித்திரகிரீவ ராஜா அதாவது அவங்களுடைய லீடர் இருக்கல எல்டர்லி பர்சன் இல்லையா, அதனால தான் இங்கே ராஜானம் சொல்கிறாங்க. ராஜானம் சித்திரகிரீவம் பிரசம்சந்தி அதை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. பவத்தக நீங்கள் நீதி சிக்ஷையா அதாவது ரொம்ப நீதியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாயக தர்மேன ஹீரோயிக் ரைட்டியஸ்னஸ் வயம் சர்வே சுரக்ஷிதாக இந்த மாதிரி சொல்லி கொடுத்து நீங்கள் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றிட்டீங்க. தன்யாக வயம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டவங்க. உங்களுடைய அந்த மாரல் வேல்யூஸையும் கற்றுக்கிட்டோம், உங்களுடைய அந்த ரைட்டியஸ்னஸும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. கதாம் ஸ்ராவயித்வா நாயக சர்வான் சம்போதயதி இந்த கதையை சொல்லிட்டு ஸ்ராவயித்வா நாயக இந்த கதையை சொல்லிட்டு சர்வான் சம்போதயதி எல்லார்கிட்டையும் என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது இந்த சுதீர் சொல்றான், மித்ராணி ஆபத்த கிருஸ்தாக கபோத்தாக புத்தி பலேன சங்கடன் சாமர்த்தியேன ச ஆத்ம சம்ரக்ஷணம் கிருத்தவந்தக. ஃப்ரெண்ட்ஸ், ஆபத்த கிருஸ்தாக அதாவது இந்த ஆபத்துல இருந்த இந்த கபோத்தக எல்லாமே புத்தி பலேன அதனுடைய புத்தியினுடைய பலத்தால சங்கடன் சமர்த்தேன அதாவது சங்கடன் ஆர்கனைஸ் பண்றது, சமர்த்தேனா எபிலிட்டி டு ஆர்கனைஸ், அதனால அது ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. ச ஆத்ம சங்கர்ஷணம் கிருத்தவந்தக அந்த ஆர்கனைஸ் பண்ணதுனால அது என்ன பண்ணுது, செல்ஃபா அவங்களால சேஃப்டியா பண்ண முடிஞ்சிச்சு. ஆத்ம சன்ரக்ஷன் செல்ஃப் சேஃப்டி அவங்களால பண்ண முடியுது. தர்ஹி கிமர்த்தம் வயம் சங்கடிதாக பூத்வா ஆத்ம சம்ரக்ஷணம் கர்த்தும்னா சக்னுமஹ. அப்படி இருக்கும்போது தென் கிமர்த்தம் வயம் எப்படி நம்மளால சங்கடித்தாக ஆர்கனைஸ் பண்ணி சங்கடித்தாக பூத்வா ஆத்ம சம்ரக்ஷணம் கர்த்தும் ஸோ நம்மளே சேவ் பண்ணிக்க பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நாயகஸ்ய பிரேரக வச்சனைஹி உற்சாகிதா சர்வே அபி. ஸோ இந்த சுதீரனுடைய அந்த லீடரினுடைய பிரேரக வச்சனைஹி அதாவது இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய மோட்டிவேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்பீச் கேட்டுட்டு வச்சனம் இந்த வார்த்தைகளை கேட்டு உற்சாகிதாக சர்வே அபி ரொம்ப எந்தூசியாசம் ஆன எல்லாரும் பயம் சோகம் சந்தேகம் ச விஹாய பயம் அதாவது ஃபியர், சோகம் சேட்னஸ், சந்தேகம் டவுட், ச விஹாயனா எல்லாத்தையுமே விட்டுடுறது, லீவ் பண்றது. இது எல்லாத்தையும் இந்த மூணுமே விட்டுட்டு சேது நிர்மாண காரியம் அதாவது பிரிட்ஜை கட்டக்கூடிய அந்த வேலையில சங்லக்னாக ஜாத்தாக அதுல இன்வால்வ் ஆகுறாங்க. எப்படி இந்த பிரிட்ஜை கட்டணும், என்ன பண்ணணும் அப்படின்ற வேலையில இன்வால்வ் ஆகிறாங்க. பகீரத பிரயத்னைஹி சேது நிர்மாணம் கிருத்வா தைஹி ஸ்வீய பிராணாக அந்யேஷாம் ச பிராணாக சம்ரக்ஷிதாக. பகீரத பிரயத்னைஹி அதாவது பகீரத பிரயத்ன அப்படின்றது ஒரு முகாவரி. ஸோ அந்த முகாவரியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சு முடிக்கிறது தான் பகீரத் பிரயாஸ். இது எதனால இந்த பகீரத் பிரயாஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வந்தது, ஒரு ப்ராப் வந்தது அப்படின்னா, பகீரத் அப்படின்ற ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, கங்கா நதியை ஃபர்ஸ்ட் கங்கா நதி பார்த்தீங்கன்னா ஸ்வர்கத்துல தான் இருந்தது. அந்த கங்கா நதியை ஸ்வர்கத்துல இருந்து இதுவுமே ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான், பட் இதனால வந்தது தான் இந்த முகாவரி. இந்த பகீரதன்ற ராஜா என்ன பண்றாருன்னா, ஸ்வர்கத்துல இருக்கிற அந்த கங்கா நதியை பூமிக்கு வரத்துக்காக ரொம்பவும் தபஸ் பண்றாரு. ரொம்பவும் தபஸ் பண்ணி எப்படியோ அந்த கங்கா நதியை பூமிக்கு வர வைக்கிறாரு. ஸோ அதனால தான் பகீரத் பிரயத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, பகீரத் பிரயத்தனைஹி சேது நிர்மாணம் கிருத்துவா அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி சேத்து நிர்மாணம் அந்த பிரிட்ஜை கட்டி தைஹி ஸ்வீய பிராணக அதாவது அவர்களுடைய சொந்த பிராணனம் சொந்த உயிரையும் அந்நேஷாம் ச பிராணாக மற்றவங்களுடைய உயிரையும் சம்ரக்ஷிதாக சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ முடியாது அந்த காரியம் நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைச்சிருந்தா அப்பவே அவங்க கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரி அவங்கள மோட்டிவேட் பண்ணி நம்மளால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை கேட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசியில சேத்து நிர்மாணம் அதாவது பிரிட்ஜை கட்டி அவங்களுடைய பாதையை அவங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்றாங்க. அதே சமயத்தில் அவங்க உயிரையும் காப்பாற்றி மற்றவங்களோட உயிரையும் காப்பாத்துறாங்க. சில்ட்ரன், இந்த ஸ்டோரி ரொம்பவும் ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்டோரி. இது
சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படித்து அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு மீனிங்ஸ் நான் வந்து பக்கத்துலேயே எழுதியிருக்கேன். இந்த மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்த மீனிங்ஸும் இருக்குது, ப்ளஸ் சில அன்னோன் வேர்ட்ஸுக்கு நானுமே மீனிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து அந்த லெசனை திரும்ப திரும்ப நல்லா ரீட் பண்ணுங்க சில்ட்ரன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெசனை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற விபக்தி, இதில் இருக்கிற சந்தி இதெல்லாமே தான் இருக்குது. ஸோ லெசனை நல்லா லிசன் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.